ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்லைன் கிரிக்கெட் ட்ரேடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா டென்னிஸ் மேட்ச் ரிலேட்டடாக போட்டிருந்தேன். ஸோ அது மை மிஸ்டேக் தான். ஏன்னா கிரிக்கெட் இதை பற்றி சொன்னால் தான் டக்குன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து முன்னாடி நடந்த ஒரு ஐபிஎல் மேட்ச். ஸோ மும்பை விஎஸ் சென்னை மேட்ச், நல்ல மேட்ச் தான். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா 2 டீமோட நேமு, அமௌண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம செட் பண்ண ப்ராஃபிட்டு. அது போக இந்த ஆப்ஷனில் பேக், லே அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேக் அப்படின்றதுல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ லேலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். லேல வந்து எப்போ ட்ரேட் பண்ணலான்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம்னா நல்ல நேரம் கிடையாது. அது வந்து எப்படின்னா, மேட்ச் வந்து ஒன் சைடாக இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மும்பை இப்போ தோற்க போகிறாங்க அப்படின்னா சென்னை தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிற டைமில் மும்பைக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கொடுப்பாங்க. இங்கெல்லாம் ஒரு 200, 150, 75, 30, 50 சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே இந்த பேக்கில் வந்து 4.30 இருக்குல்ல, அங்கே வந்து 50, 100 அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளால் டேரெக்டாக அந்த பேக்கில் வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அப்போ தான் லேயில் வந்து நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் லேயில் போட்டோம்னா அமௌண்ட்டும் கம்மியாக போகும், ப்ராஃபிட் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போது நம்ம வந்து பேக்கில் மட்டும் எப்படி அந்த என்ட்ரி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து 4.30 கொடுக்குறாங்க. இப்போ இந்த டைமில் நான் 1000 ரூபீஸ் போட்டோம் அப்படின்னா 3300 இங்கே ப்ராஃபிட்டாக காமிக்கும். மும்பை மேலே வின் பண்ணால் நமக்கு கிடைக்கும், தோத்துட்டாங்க அப்படின்னா 1000 ரூபாய் லாஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 சைடாக புக் செட் பண்ண போகிறேன். இப்போ 4.30 இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இவன் வந்து மும்பை வந்து குறையணும். அட்லீஸ்ட் ஒரு 2.85 வரணும், இல்லை 2.50 வரணும், 2.78 வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு குறையிறாங்களோ அவ்வளோக்கு நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போது மும்பைக்கு வந்து 4.30 கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பேட்டிங்கில் இருக்கலாம், இல்லாட்டி அதிகமாக ஸ்கோர் அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ விக்கெட் எதுவும் இல்லாமல் ஒரு 10 ஓவருக்கு ஒரு 90 ரன் 92 ரன் அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா மும்பைக்கு ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிருக்கு, சென்னைக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்கேஸ் 10 ஓவர் இப்படி ஆகும்போது செகண்ட் ஆஃப் 10 ஓவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து தொடர்ந்து ஒரு 2 ஓவர், ஒரு 12வது ஓவர்லேருந்து ஒரு 3 விக்கெட் விழுகுது அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்லேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். யார் மும்பை வந்து 4.3 அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சென்னையோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 4.30 இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் என்ன பண்ணோம், அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அங்கே வந்து 3300 இருக்குமா, அதிலேருந்து ஒரு 2000 தூக்கி அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே போட்டோம்னா இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன டைமுக்கு அந்த ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டு இங்கே சென்னை மேலே காமிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கூடும்போது நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1000 வர மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 1000 வரணும் அப்படின்னா அப்போ அது வந்து என்ன இருக்குன்னா, இப்போ 1.30 இருக்காங்களா, கண்டிப்பாக அவன் 1.90, 1.89, ஸோ இல்லாட்டி 2 பாயிண்ட் கூட வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1.50 கூட வந்திருக்கலாம். ஏன்னா 1000 தானே போட்டிருக்கோம். ரொம்ப அதிகமாக மாற்றிருந்தால் அமௌண்ட் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரைஸ்லேயே வந்து 1000 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கம்மியான மூமெண்ட்லேயே நம்ம வந்து 1000 செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எந்த ப்ரைஸில் இந்த டைமில் தான் நம்ம வெளியில் வரணும். சரிங்களா? வெளியில் வரணும் அப்படின்னா அங்கேருந்து அமௌண்ட்டை இங்கே கீழே இருக்கிற சூப்பர் கிங்ஸ் மேலே மாற்றணும். இப்படி மாற்றினோம்னா அதிலேருந்து அமௌண்ட் ரெடியூஸ்ட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ட்ரேட் பண்ண போட்ட அமௌண்ட் 1000 ரூபீஸ் வந்து வேலெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே க்ரீனில் இருக்கா. இப்போ நம்ம நான் ட்ரேட்டில் போட்ட அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிருந்திருக்கும். ப்ராஃபிட் செட் பண்ண 1000 மட்டும் இங்கே ஷோ ஆகும். இப்போ இது யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு வந்து 1000 ரூபீஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் கரெக்டான வே. ஆனால் ஒன்று, எந்த ப்ரைஸில் போகிறீங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்து குறையணும். நீங்கள் குறைஞ்சி வரும்பொழுதே டக்குன்னு நீங்கள் ஒரு நம்ம ஆல்ரெடி அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். ஸோ என்ன நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்களோ, எனக்கு இந்த அமௌண்ட் போதும், 1000 ரூபீஸ் வந்தால் போதும், இல்லை 800 வந்தால் போதும் மைண்ட் செட் வச்சுருக்கீங்களா, அதை புக் செட் பண்ணிவிட்டு அப்போவே வெளில வந்துடுங்க. அந்த டைமில் தான் நீங்கள் வெளியில் வரணும். ஸோ அந்த டைம் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்ததை விட்டுட்டு திருப்பி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நமக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு.
ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க தயார் இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்மளால் ஒரு மேட்ச்சுக்கு 1200 800 900 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறது கரெக்டானது. ஸோ சிம்பிளாக லாஸ்ட்டாக சொல்கிறேன், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே போய் மேட்சோட டீட்டெயில் பார்க்கணும். எத்தனை மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றதையும் முக்கியமாக பார்க்கணும். எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம போய் அந்த டீட்டெயில் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இவ்வளோ இதுவும் செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டீமில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் குறையும் பொழுது டக்குன்னு நம்ம ஒரு 2000 நினச்சி வச்சுருந்தோம்னா நமக்கு ப்ரைஸ் மாற்றும் போது 2000 காமிக்குதுன்னா 2000 புக் செட் பண்ணோன்னா வெளில வந்துடணும். ஸோ அந்த ப்ரைஸ் கூடும் பொழுதே புக் செட் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது தான். ஸோ சின்ன அமௌண்ட்டாக போட்டு சின்ன அமௌண்ட்டாகவே எடுங்க. ரொம்ப பல்காலாம் ஆசைப்படாதீங்க. எடுத்த உடனே நம்ம என்றைக்கும் பல்காக ஆசைப்பட்டோம்னா அது பல்காக போயிடும். ஸோ சின்ன அமௌண்ட் போட்டு நல்ல அமௌண்ட்டே எடுக்கலாம். ஸோ அதையே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இன்னும் புரியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.